ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஏற்கனவே போட்ட வீடியோவில் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் 18 வருஷம் பிரிஞ்சிருந்த உறவுகள், கோவில், நிறையா நம்ம மிஸ் பண்ண இடங்கள், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அருமையாக இருந்தாலும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் காமெடி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை எப்படிடா சாப்பிட வைக்கிறது, நல்ல விதமாக தான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி இவனை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு தாங்க பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குது எனக்கு. எங்கள் வீட்டுக்காரவங்களாம் சாப்பிட்றாங்க, இவன் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலை. மொத்தம் இவனுக்கு கட்டி கொடுக்குறதுல எல்லாம் ஏதாவது ஒரு டெய்லி ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லிடுறாங்க. டெய்லி காலேஜ் கட்டி கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு கதைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பீங்க. இது எங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரியா, இல்லை எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எல்லார் வீட்லேயுமே அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பையனுக்கு அம்மா சமையல் பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன காரணம் தெரில. அந்த ஒரு காரணத்தை கேளுங்களேன். ஒரு 3 காரணம் அன்றைக்கி வச்சான். ஒரு நாள் சாம்பார் சாதம் கட்டி கொடுத்தேங்க. அந்த சாம்பார் சாதம் மத்தியானம் ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா குழம்பு சூடு பண்ணியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. குழம்பு சூடு பண்ணாமல் எப்படிடா குழம்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, அம்மா கெட்டுருச்சுமா அப்படின்னு சொன்னான். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த கட்டிட்டு மீதி இருக்கும்ல, அந்த சாப்பாடை நான் தான் சாப்பிட்டேன். மத்தியானம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கு சொல்கிறான், நீ சமைக்கிறது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு நாள் இப்படி தான் லெமன் சாதம் கட்டி கொடுத்தேன். உருளைக்கிழங்கு லெமன் சாதம். அதில் லெமன் சாதம் ஒரு அரை உப்பு தாங்க போட்டிருந்தேன். அரை உப்பு இருந்ததுங்க, நல்லா தாங்க இருந்துச்சு. உப்பே இல்லை, டோட்டலாக உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் வீட்டுக்கு சொல்கிறான். மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சுங்க. சரி, இன்னொரு நாள் ஏதாவது ஒரு பண்ணி கொடுப்போன்னு ஒரு நாள் ஒரு டிஃபன் பண்ணி கொடுத்தேன். இவன் என்ன பண்ணிட்டான், பாதி சாப்பிட்டுட்டு மீதியை அவங்க காலேஜில் ஒரு நாய் ஒன்று தெரியும் போல் இருக்குது, அந்த நாய்க்கு வலிச்சு வச்சிட்டான். ஆனால் அந்த நாய் நோந்து பார்த்துட்டு ஓடியே போச்சாங்க. அது சொல்லி வீட்டில் சிரிக்கிறான். இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படின்னா அந்த இன்டர்வெல்ல எல்லாம் முட்டை பப்ஸு, நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் போல இருக்குங்க. ஆனால் இந்த மத்தியானம் சாப்பிட்றம்போது வயிறு ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால சாப்பிட முடியாது, கொட்டிடுவான் போல். கொட்டிட்டு அதுக்கு காரணம் நீ சமைக்கிறது தான் சரியில்லைன்னு நம்மளை சொல்லிடுறாங்க. இவன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கானான்னு நான் அதுக்கப்புறம் தான் நினச்சேன். இந்த 3 காரணத்தில் இந்த லாஸ்ட்டாக ஒன்று சொன்னான் பார்த்தீங்களா, வலிச்சு நாய் கூட சாப்பிடல அப்படின்னு சொன்னான் பாருங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க எனக்கு. அதனால் இவனை எப்படா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு, நம்ம ஒரு சில டயத்தில் எப்படி வேணாலும் சமைச்சோன்னா கூட, என்ன தானே சமைச்சா கூட அது நல்லா வந்துடும். நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது அதை அரைச்சி போடணும், இதை அரைச்சி போடணும் டேஸ்ட்டுக்காக நம்ம பண்ணுவோம் பாருங்கள், அதுதாங்க சொதப்பலாக போகும். அப்படி ஒரு நாள் லீவில் வீட்டில் இருந்தான். சிக்கன் எடுத்து நல்லா சமைச்சு கொடுக்கணுன்னு சமைச்சேங்க. சமைச்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேங்க. கொஞ்சம் கொதியட்டும், மூடி வச்சுட்டு இங்கிட்டு திரும்பி இந்த பாத்திரத்தை தாங்க கழுவினேன். கழுவிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அது கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சுங்க. அடி பிடிச்சோன்னே ஐயோ, டோட்டலாக எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவன்கிட்ட நல்ல பேரே வாங்க முடியாது போல இருக்குது. கேட்டேங்க, அதுக்கு அவன் ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டான், உனக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியுமே, பரவாயில்ல விடு அப்படின்ட்டான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள்.